ஹalleluya. நாம் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உங்களுடைய எல்லா நினைவுகளையும் மாற்றி வைத்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? எதற்காக வந்திருக்கிறோம்? ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி ஆலயத்துக்கு வெளியாக படிக்கட்டில் இருந்து கொண்டு சப்பானி பார்த்து கொண்டு இருந்தான். ஏதாவது கிடைக்குமா, போகிறவரிடத்துல ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா என்று சொல்லி. அப்பொழுது தேவனுடைய சீஷர்கள் அந்த இடத்துல வரும் பொழுது, எங்களை உற்று பாருண்டவன் சொன்னான், என்னிடத்துல பொன்னும் பணமும் ஒண்ணும் இல்லை உனக்கு கொடுக்கறதுக்கு, ஆனா நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தினால உன்னை விடுதலை பண்ணிவிட எங்களால முடியும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு சில குறிப்புக்காக இந்த வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் இந்த இடத்துல விசுவாசம் உள்ள ஆபிரகாமை அழைத்து விசுவாசத்தோடு கூட அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய காரியங்களை செய்கிறதுக்கப்பா அவன் ஆண்டவரை முன்னோக்கி வந்தான். தேவன் அப்பா, நீர் அழைத்த அழைப்பிலே வந்தான். ஆண்டவர் அப்பா, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகள் நுழைந்திருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிற இந்த பிள்ளைகள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று பாடல் பாடினார்கள் தேவன் அப்பா. எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிற இவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே தேவன் அப்பா, போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆண்டவரே நோய்கள், துயரங்கள், இவ்வளவு காரியங்களும் ஆண்டவர் அப்பா ஏன் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது ராஜா? எங்கேயாவது போனால் எனக்கு விடுதலை கிடைக்காதோ என்று சொல்லி தேவன் அப்பா வேதனையோடு கூட நீ வந்திருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ பெதஸ்தா குளத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி. பெதஸ்தா குளத்துல இருக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே சப்ப ஜனங்கள் ஆண்டவரை இறங்குறதுக்கு முன்பாகவே ஒருவன் இறங்கி விடுகிறான் தேவன் அப்பா. ஒருவனுக்கு மட்டும் விடுதலையா, எங்களுக்கு யாருக்கும் விடுதலை இல்லையா என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற தேவன் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக தேவன் அப்பா 5 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க இந்த இடத்துல ஏவப்பட்டு தேவன் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா கொண்டு வந்திருக்கிற தேவன் அப்பா, கூடி வந்திருக்கிற இந்த கூடுகையை கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்க போகிறோம் ஆண்டவரே. ஒரு மனதாய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, முதலாவது எங்களுடைய ஜெப குறிப்பு தேவன் அப்பா ஆண்டவரே, பிரச்சனைகள் ஆண்டவரே, வீட்டிலே பிரச்சனைகள் ஆண்டவரே, கடன் பாரங்கள் தேவன் அப்பா, பிரிவினைகள் தேவன் அப்பா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகள் தேவன் அப்பா ஆண்டவரே, சமாதானம் இல்லை தேவன் அப்பா. நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற கணவன் ஆண்டவரே, நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற மனைவி, இவர்களுக்கு இடையாக தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, டிவிக்கு நேராக ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா, மொபைலுக்கு நேராக ஆண்டவர் அப்பா தன் நேரத்தை செலவிடுகிற பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே, தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவரே நிம்மதி இல்லை என்றால் அந்த பிள்ளை எப்படி நிம்மதியாய் வாழ முடியும் தேவனே? எதை கற்றுக்கொள்ளும் தேவன் ஆண்டவரே? இன்றைக்கு தேவன் அப்பா இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் தேவன் அப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்பா இந்த உபவாச கூடுகளே கர்த்தாவே எங்கள் குடும்பத்துக்கு கர்த்தாவே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, 18 வருஷம் தேவன் அப்பா ஆண்டவரை கட்டி வைத்து ஆண்டவரே அந்த தாவீதின் குமாரத்தி தன் கூனி நிமிரும்படியாக தேவன் அப்பா கட்ட விட்டு விடுக வேண்டியது அவசியம் இல்லையோ என்று சொல்லி தேவன் அப்பா உம்முடைய ஜனங்களை நோக்கி நீ பார்த்து கேட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு கட்டளை இருக்கிற தேவன் அப்பா இந்த குடும்ப கட்டுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே சப்ப எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவர்களை கட்டவிட்டு விடுகிறோம் தேவன் அப்பா. உமனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா, உமனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவர் அப்பா, சாட்சியோடு கூட எத்தனை பேரை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறே தேவன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விடுதலை கொடும் தேவன் அப்பா. ஆண்டவரே, என் ராஜ்யம் தேவன் அப்பா ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தை கட்டவிட வேண்டும் தேவன் அப்பா. என் ராஜ்யத்தின் ஜனங்களை ஆண்டவர் அப்பா சத்துரு கொள்ளை ஆண்டவரே சப்ப சூறையாடாதபடிக்கு என் தேவன் நீர் காவல் கட்டுவீராக தேவன் அப்பா. இன்னும் தேவன் ஆண்டவரே சப்பா அடுத்ததாக தேவன் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே, வியாதிகளினால் ஆண்டவரே கஷ்டப்படுகிற தேவன் ஆண்டவரே, அன்றைக்கு பெதஸ்தா குளத்திலே தேவனே 38 வருஷமாக தேவன் ஆண்டவரே அவன் வியாதியாயிருந்தான் தேவன் அப்பா. அவனுடைய பாவ கட்டுகளினாலே அவன் வியாதிப்பட்டிருந்தான் தேவன்
ஆண்டவர் அப்பா தன்னை இறக்குவாரும் இல்லை, தன்னை தூக்கி விடுவாரும் இல்லை என்று சொல்லி தேவன் அப்பா ஆண்டவரே கேன்சர் கட்டியோடு கூட வந்திருக்கிறாயா, உனக்கு சுகர் வியாதியோடு கூட வந்திருக்கிறாயா, இல்ல உனக்கு பிபியாக இருக்கிறதா, இல்ல உன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே கொப்பளங்களால் நிறைந்திருக்கிறதா, இல்லை ஆண்டவரே சமாதானத்தில் இல்லை ஆண்டவர் அப்பா, சமாதானம் இல்லாமல் ஆண்டவர் அப்பா என் ஆண்டவரே சரீரம் சோர்வுற்றதா இருக்கிறது என்று நீ சொல்லுகிறாயா. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் அப்பா உன்னுடைய எல்லா பலகீனத்திலிருந்தும் அவர் கட்டவிழ்த்து விடுகிறார் ஆண்டவரே. எல்லா பலகீனத்திலிருந்தும் ஆண்டவரே அன்றைக்கு நீ ஆண்டவரே 38 வருஷமாய் அவனை இறக்குவார் இல்லை என்றாலும் ஆண்டவரே சித்தமா ஆண்டவரே சப்ப உமக்கு சித்தமாய் இருந்தது அவனை ஆண்டவரே சுகப்படுத்துகிறதே கர்த்தாவே. ஆண்டவரே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது என்று சொல்லி தேவன் அப்பா ஆண்டவரே நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவரே நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவன் அப்பா ஆண்டவரே உதரத்தில் இருக்கிற கட்டிகள் தேவன் அப்பா சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாகிறது ஆண்டவர் அப்பா. இன்றைக்கு விடுதலையோடு கூட இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே இவர்கள் கடந்து செல்ல தேவன் அப்பா உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தேவன் அப்பா. அநாதி ஸ்நேகம் தேவன் அப்பா, உம்முடைய காருண்யம் தேவன் ஆண்டவர் அப்பா, உம்முடைய அன்பு தேவன் ஆண்டவர் அப்பா எங்களை இழுத்துக் கொள்ளுகிற தேவன் அப்பா உம்முடைய சமூகத்திலே தேவன் அப்பா. மகளே நீ வந்திருக்கிறாயா, என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நீ வந்திருக்கிறாயா? ஏதோ ஒரு ஜபக்கூடுதான், எத்தனை ஜபக்கூடுகளை நான் போயிருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன், எத்தனை பேரிடத்தில் ஆண்டவர் அப்பா கரங்களை வைத்து எனக்கு ஜெபித்திருக்கிறார்கள், ஆனால் எனக்கு விடுதலை வரவில்லை என்று சொல்லி தேவன் அப்பா கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நீ செய்த பாவமோ இல்லை உன் குடும்பத்தார் செய்த பாவமோ என்று சொல்லி ஆண்டவரே யாருடைய பாவம் ஆண்டவரே என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலாக்கி விடுகிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. தேவனுடைய ஆராதனையிலே கலந்து கொண்டிருந்த உன்னை கர்த்தர் ஆண்டவரை தொட்டிருக்கிறார் ஆண்டவரே. இதோ பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய கட்டிலிருந்து அவரை விடுதலையாக்கி விடுகிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. எத்தனை பேர் தேவன் என்னுடைய மகளுடைய ஆண்டவரே சப்ப திருமணமாயி கணவரோடு கூட ஒருமித்து வாழ முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே என்ன பிரச்சனை எடுத்தாலும் தேவன் அப்பா, எதை எடுத்தாலும் பிரச்சனை தேவன் அப்பா, யாராலையும் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை, யாராலும் ஆண்டவரே அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி யார் அவனை சமாதானப்படுத்துவார், யார் அவனிடத்தில் பேசுவார், யார் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் என்று சொல்லி தேவன் அப்பா என்னுடைய மகள் தனித்து நிற்கிறாளே, யார் அவளுக்கு உண்டு ஆறுதல், யார் அவளுக்கு ஆறுதல் கொடுப்பார் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா பாரத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து நீ போய்விட்டாய் என்றால் ஆண்டவரே உனக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் ஆண்டவரே நீ நிற்கிற கண்ணீர் ஆண்டவரே வடிக்கிற கண்ணீர்கள் தேவன் அப்பா தேவனுடைய சமூகத்திலே தேவன் அப்பா உன்னுடைய கண்ணீர் நீ வடிக்கிற கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை ஏற்ற காலத்திலே உன் மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவரே ஒன்று சேர்ப்பார் என்றவர் சொல்லுகிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே யாரை பார்க்கிறதுக்காக தேவரே இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேவன் அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை அண்டி நிற்கிறோம் தேவன் அப்பா. உம்மை விட்டால் எங்களுக்கு வேறொருவரும் இல்லை என்று சொல்லி தேவன் அப்பா நீர் ஒருவரே பரிகாரியாகிய கிறிஸ்து என்று சொல்லி நீர் ஒருவரே என் கேடகம், நீர் ஒருவரே என் ஆண்டவரே துருகம், நீர் ஒருவரே என் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டவரே சுமந்து தீர்த்த தேவன் அப்பா ஆட்டுக்குட்டியானவர் தேவன் அப்பா உம்முடைய ரத்தம் தேவன் அப்பா சகல பாவங்களை கழுகி தேவன் அப்பா இவர்கள் கிறிஸ்துவை கண்டறியத்தக்க வண்ணமாய் தேவன் அப்பா ஆண்டவரே இவருடைய இருதயங்களை கர்த்தனை திறந்தருளுவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே அடைக்கப்பட்ட இருதயங்கள் தேவன் அப்பா, அடைக்கப்பட்ட காதுகள் தேவன் அப்பா ஆண்டவரே கண் இருந்தும் பார்க்க முடியாத ஆண்டவரே சப்ப நிலைமை கர்த்தாவே இவைகளிலிருந்து தேவன் அப்பா இப்பொழுதே தேவன் அப்பா நீர் அவர்களை கட்டவிழ்த்து விடுவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே பேசப்படுகிற வார்த்தைகள் இவர்களுடைய இருதயங்கள் சென்று தேவன் அப்பா பாவத்தில் இருந்து இவர்களை பிரித்து கர்த்தாவே ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய நீதி என்கிற சட்டத்தின் கீழ் வைத்து தேவன் அப்பா நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக என் தேவன் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தேவன் அப்பா.
நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. உம்முடைய கிருபை கர்த்தாவே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவன் அப்பா. உம்முடைய வார்த்தைகளினால் இவர்களை கட்டினீர் தேவன் அப்பா. உம்முடைய வார்த்தைகளினாலே தேவன் அப்பா இந்த பெதஸ்தாவிலே வந்த தேவன் அப்பா, விடுதலையாகாமல் ஒருவரும் ஆண்டவரே திரும்பி போக கூடாது ஆண்டவரே. ஒருவனும் திரும்பி போக கூடாது ஆண்டவரே. உம்மை காணாமல் ஒருவனும் இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே சப்ப திரும்பி போக கூடாது ஆண்டவரே. அப்பா, நான் வெறும் கையாய் வந்தேன், இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன் என்று சொன்னான் ஆண்டவர் அப்பா. நான் வெறும் கையாய் வந்தேன், என் குடும்பத்தை நான் ரட்சித்துக் கொண்டேன், என் குடும்பத்தின் ஆத்துமாவை கர்த்தாவே பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்ல ஆண்டவரே, இவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் நீர் திறந்தருளுவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, கஷ்டங்கள், பிரயாசங்கள், வேதனைகள் உண்டு தேவன் அப்பா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இவைகளை ஜெயித்தேன் என்று சொன்னீர் ஆண்டவர் அப்பா. நீர் ஜெயித்த கிறிஸ்து தேவன் அப்பா. இவர்களோடு கூட இருந்து இவர்களை நீர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை நீர் கொடுத்தீர். ஆனால் மகனே, உன்னை நோக்கி கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னை தகப்பன் என்று சொல்லி, என்னை தாய் என்று சொல்லி மனதார நீ சொல்லுகிறாய் அல்லவோ? ஒரு நாள் மனதார மனசுடைந்து ஆண்டவரே சப்பா என்னை நீ நோக்கி பாரும் அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்டாயா? தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். ஓ நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப குறிப்புகளோடு தேவன் அப்பா, குடும்ப கட்டுகள் மாற ஆண்டவர் அப்பா, நோய்கள் மாறுகிறதுக்கு ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே போதை பொருள்களுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே மதுபானத்துக்கு ஆண்டவரே சப்ப இன்னும் தேவன் ஆண்டவரே, கஞ்சா ஆண்டவர் அப்பா இன்னும் தேவன் ஆண்டவரே, ஆபாச படங்களை பார்க்கிறதிலே ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் தேவன் அப்பா. ஒரு நாளாவது அவர்களுக்காக நீ ஜெபித்திருக்கிறாயா என்று சொல்லி நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஏவி ஆண்டவரே சப்ப அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரே சப்ப தூண்டுகிறார். அதற்காக நில்லே, திறப்பிலே உனக்காக நான் நிற்கிறேன் அல்லவோ? கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ஆண்டவர் அப்பா என்னுடைய ரத்தத்தை நான் கொடுத்து என் ஜீவனை விட்டு நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? உனக்காக இப்ப கூட நான் பிதாவினுடைய வலது வருஷத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அப்பா அவர் உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக அவர் திறப்பில் நின்று கொண்டிருக்கிறார். என்றைக்காவது உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்திருக்காயா? என்றைக்காவது அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கி விடும் என்று நீ ஜெபித்திருக்கிறாயா? தேவன் உன்னோடு கூட சொல்லுகிறார். நீ முழங்கால் படிப்போடு உன் பிள்ளைகள் அந்த கட்டிலிருந்து விடுதலையாவார்கள் என்று சொல்லி நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா வாலிப வயதிலே உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தாவிட்டால், நீங்க அவர்களுக்கு வேதத்தினுடைய வசனங்களை நீ சொல்லிக் கொடுக்காவிட்டால் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கை தேவன் அப்பா எப்படி இருக்கும்? ஆண்டவரே தெரு வீதிகளிலே ஆண்டவர் அப்பா சென்று நின்று கொண்டு தேவன் அப்பா தன்னுடைய வாழ்க்கை தேவன் அப்பா அலம்புகிறவராய் தேவன் அப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டது என்று சொல்லி கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உன் வாயை திறந்து நீ ஜெபிக்கிறாய், உன் இருதயத்தை திறந்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே என் சத்தத்தை நீ கேட்கிறீராய் என்று சொல்லி இன்றைக்கு அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்கிறார். நீ இதுவரைக்கும் சென்ற இடம் போல அல்ல, இது துவக்கமாய் இருக்கலாம், இந்த இடம் உனக்கு துவக்கமாய் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் முடிவு சம்பூர்ணமாய் வருகிறதுக்கு உன் கையில் பதிந்த இடம் அது கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே மகனுடைய கால் பதிந்த இந்த இடம் தேவனுக்கு சொந்தமான இடமாய் இருக்கிறது. இந்த இடத்துல உன் கால் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே இவர்கள் விடுதலையாய் செல்ல கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆண்டவரே சப்ப நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆராதிக்கிற தேவன் ஆண்டவர் அப்பா, ஆண்டவர் ஆராதனையை விரும்புகிற தேவன் ஆண்டவர் அப்பா, ஆராதனை ஆண்டவர் அப்பா இறங்கி வருகிற தேவன் ஆண்டவர் அப்பா. எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய செவி கொடுத்து நீர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. காதிருந்து கேட்காத தேவன் அல்ல ஆண்டவரே, கண்களிருந்து பார்க்காத தேவன் அல்ல, காலிருந்து நடவாத தேவன் அல்ல. என் தேவன் நடக்கிறவர், அவர் பார்க்கிறவர், அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார்.
இருக்கிறார் ஆண்டவர் அப்பா. இன்றைக்கு நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர் ராஜா. இன்றைக்கு ஆண்டவரை இங்க ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபங்களும் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே குடும்பத்திலே கட்டுண்டவர்கள் ஆண்டவரே, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, வியாதிகளினால் கேன்சர் வியாதிகளினால் அவதிப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆண்டவரே வினாடியிலே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே விடுதலையாக்கி விடுகிறோம் தேவன் அப்பா. விடுதலையோடு கூட கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதியிலே கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வசனத்தினால நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். கூடுகை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவனே. நடத்துகிற மகனை ஆசீர்வதியும், அவனுக்கு ஆண்டவரே குடும்பத்தையும் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வல்லமையாய் ஆண்டவரே செப்பை எழும்பி பிரகாசிக்க என் தேவனுடைய வல்லமை மகிமையும் தேவன் அப்பா மகனை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக் கொண்டு இயேசுவின் நாம ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.